நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்டி பானு. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் எனது அன்பின் நண்பன் உங்கள் ரவிஷான் அவர்களுடைய அன்பு துணவி அமுதாவுக்கு இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் 1.5 மணி நேரத்துக்கு நேர்கள் அனுப்பி வைத்த பிறந்த நாள் வாழ்த்துச் செய்தியோடு நான் இணைந்திருக்கப் போகின்றேன். Bailare, baila, bailare, bailare, baila, bailare, bailare, baila, bailare, bailare, baila, bailare. பூவுக்கு பிறந்த நாள், உன்னா கண்ணி மறந்த நாள், வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்துவாதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காத்துக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காத்துக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன். பூவுக்கு பிறந்த நாள், உன்னா கண்ணி மறந்த நாள், வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்துவாதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காத்துக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன். பொறந்திருக்கும் பேபியே ஒன்னு அழகோடு பெத்த அம்மாவாகவே பெருகாலம் பார்த்து நெசவாகவே நீ பிறந்தாலும் பிறந்தியதான் பாகவே பிறந்த நாள், உன்னா கண்ணி மறந்த நாள், வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்துவாதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன். பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா பைலாரே. சித்தார வீணையெல்லாம் கேட்கல ஒரு சித்தருக்கு பாடும் தமிழ் கேட்கல உள்ளூர் கூடியுனே பார்த்துமே நானும் உள்ளூர இருந்து உன்னை பார்த்துவேன். பிறந்த நாள், உன்னா கண்ணி மறந்த நாள், வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்துவாதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காத்துக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காத்துக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன். பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா பைலாரே ஓகே, முதல் வாழ்த்தை யார் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறேன். ஜாரி ஜாரி என்று பார்த்தீங்கள் என்றால் ஹரோ பகுதியிலிருந்து ஜியாசிரிதர் குறுக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். அமுதா உன் அறிவு அழகு, அமுதா உன் நெறி அழகு, அமுதா உன் பேச்சு அழகு, அமுதா உன் அன்பு அழகு,
அன்பின் அமுதா பலகாலம் தீர்க்க சுமங்கலியாய் ஆண்டவன் அருளால் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஜியாசிரிதர குருக்கள் சொல்லி இருக்கிறார் ஹரோ பகுதியிலிருந்து. சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திலே கனவு கண்டதோ குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திலே கனவு கண்டதோ நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய துணவியின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் லிவர்பூல் பகுதியிலிருந்து சசிராஜா. அன்பின் பேரமுதே
உலகத் தமிழர் நெஞ்சங்களை அன்பால் கட்டி போட்ட அருமையான கணவருக்கு உற்ற துணையாகவும், அன்பு குழந்தைகள் தனுஷ் மற்றும் துவாஷிகாவுக்கு பொக்கிஷமாய் பேணி காப்பதில் தாயாகவும், மாமியார் போற்றும் மருமகளாகவும், பெற்றவரும் உற்றவரும் பெருமை கொள்ளும் உன் பிறப்பால் அன்பின் தேவதையே, காலமெல்லாம் அத்தனை சிறப்புகளோடும் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி இறை நோக்கி கையேந்துகிறேன் என்றும் சொல்லி இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி லிவர்பூல் பகுதியிலிருந்து சசிராஜா சொல்லி இருக்கிறார். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம், போதும் கண்ணே நீ நடத்தும் நாடகமே, தூங்கும் போதும் தூங்கவில்லை உன் ஞாபகமே, பாடினால் அந்த பாடலின் ஸ்வரம் நீ அடியோ, தேடினால் விழிகீரமாவது ஏன் அடியோ, ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம். வாசம் மட்டும் வீசும் பூவே வண்ணம் கொஞ்சம் காட்டுவாயா, தென்றல் போல எங்கும் உன்னை தேடுகிறேன் நான் தேடுகிறேன், தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்தும் விழி நீரில் நானே மூழ்குகிறேன் நான் மூழ்குகிறேன், வீசிடும் புயல் காற்றிலே நான் ஒற்றை சிறகானேன், காதலின் சுடும் தீயிலே நான் எரியும் இறகானே, மேடை தோறும் பாடல் தந்த வான்மதியே, ஜீவன் போகும் முன்பு வந்த நிம்மதியே, போதும் கண்ணே நீ நடத்தும் நாடகமே, தூங்கும் போதும் தூங்கவில்லை உன் ஞாபகமே, ஒரு மணி அடித்தால் கண்ணே நீ ஞாபகம், டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம். உந்தன் முகம் பார்த்த பின்னே கண்ணிழந்து போவதென்றால் கண்ணிரண்டும் நான் இழப்பேன் இப்போதே நான் இப்போதே, உந்தன் முகம் பார்க்கும் முன்னே நான் மறைந்து போவதென்றால் கண்கள் மட்டும் அப்பொழுதும் மூடாதே இமை மூடாதே, காதலே காதலே என்னை காணிக்கை தந்து விட்டேன், சோதனை இனி தேவையா சுடும் மூச்சினில் வெந்து விட்டேன், காதல் என்னும் சாபம் தந்த தேவதையே, காணலாமோ ராகம் இன்று போவதையே,
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது அன்பின் அறிவிப்பாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய அன்பு துணவி அமுதாவின் இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் விஜிதா ஜே ரூபன் ஜெர்மனியிலிருந்து. இன்று அமுதா ரவிஷான் அவர்களுக்கு பிறந்த நாள். எப்போதும் எல்லோருடனும் அன்பாகவும் பாசத்துடன் பழகும் அன்பு சகோதரியே, இன்று உங்களுக்கு பிறந்த நாள். வாழ்த்துக்கள் கூறுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். எப்போதும் உங்கள் அன்பு கணவருக்கு எல்லா விதத்திலும் தோளோடு தோள் நின்று உதவிடும் அன்பு சகோதரியே அமுதாவுக்கு இன்று பிறந்த நாள் என்று சொல்லி, உங்கள் இல்லம் நாடி வருவோருக்கு எல்லாம் தாயைப் போலவே அரவணைத்து உணவளிக்கும் கருணை உள்ளம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நன்னாளாகவும், தாயாய் சகோதரியாய் நல்ல தோழியாய் அத்தனை உறவுகளையும் அரவணைத்து பழகும் உங்களுக்கு இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறுவதில் நானும் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லி விஜிதா ஜே ரூபன் சொல்லியிருக்கிறார் ஜெர்மனியிலிருந்து. தென்
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிசான் அவர்களுடைய அன்பு துணவி அமுதாவின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலிருந்து ருஜித்ரா விமலதாசன். மரத்தில் ஏற முடியாத மனிதன் ஒருபோதும் மரத்திலிருந்து விழுந்ததில்லை என்று பெருமை பேசிக் கொண்டு இருப்பான். எல்லா பறவைகளும் மழையின் போது ஒரு உறவிடத்தை தேடி ஒளிகிறது. ஆனால் பருந்து மட்டும் தான் மேகத்துக்கு மேலே பறக்கிறது. பருந்தை போன்று உங்கள் முயற்சிகள் உயர்வாக இருக்க இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா என்று சொல்லியும், நோய் நொடியின்றி உங்கள் மனம் போலவே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு எனக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை என்பதால் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து ருஜித்ரா விமலதாசன் சொல்லியிருக்கிறார்.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிசான் அவர்களுடைய அன்பின் துணவி அமுதாவின் பிறந்த தின வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் லிவர்பூல் பகுதியிலிருந்து சந்திரிகா குடும்பத்தினர். அன்பான உன் பேச்சு, அழகான உன் சிரிப்பு, ஆதரவான உன் வரவேற்பு அத்தனையும் கண்டு நான் உள்ளம் பூரித்தேன். உன் உறவால் என் அண்ணாவின் பக்கத்துணை நீ பாசத்தின் 2 செல்வங்கள் கொண்டாய். பூரிப்பில் உன்னை வாழ்த்துவதில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லியும் இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறுவதில் நானும் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லி லிவர்பூல் பகுதியிலிருந்து சந்திரிகா சொல்லியிருக்கிறார். உள்ளம் முருக ஆசைதான். சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உதய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். La 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 கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே. நாணம் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென, கூந்தல் கொண்ட முகத்தை நீயும் மூடும் அழகென. தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல்தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரவிசான் அவர்களுடைய அன்பின் துணவி அமுதாவின் இனிமையான பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி.
தொடர்ந்து வரும் வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் கொழும்பிலிருந்து காஞ்சனா கந்தசாமி. பாசமுடன் உன் அரவணைப்பு, கள்ளமில்லா சிரிப்புடன் உன் கலகலப்பு பேச்சு, உன் முகத்தின் அழகில் நான் கண்டேன் உன் சாந்தம், மொத்தத்தில் நீ என் தம்பியின் குடும்பத்து குலவிளக்கு. உன் இப்பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன் சீரும் சிறப்புடன், நீ பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி காஞ்சனா கந்தசாமி கொழும்பிலிருந்து சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. தெம்மாங்கு பாடிடும் சிந்தவிழி மீன்களும், பொன்னூஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலும், புத்தாளும் மேடை பார்த்து வாடிப்போகும் மாத்திரை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை. வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும், அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவாள். புது பூ கோலம் தான் காலில் போடுவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. கண்ணோரமாயிரம் காதல் கணை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள். ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள், நீரோடை போல நாடு மாடி பாடி போடுவாள். அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று, உயிர் மூச்சாகிறீங்காரம் பாடுவாள். இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி
வஞ்சியவள் பேரழகை சொல்ல முடியில்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நீலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிசான் அவர்களுடைய துணைவியின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் கொழும்பிலிருந்து ஜெயா. அன்புள்ள அமுதா அக்காவுக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் சொல்லி 100 வருஷம் வாழணும் அமுதா அக்கா, கவலைகள் கடந்து வாழணும் அமுதா அக்கா என்று சொல்லி இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறுவதில் நானும் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லி கொழும்பிலிருந்து ஜெயா சொல்லி இருக்கிறார். சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். இன்னும் வாசலில் கோலத்தை காணவில்லை, உன் வளையொலி கொலுசுகள் கேட்கவில்லை, ஏன் தாமரை தூக்கவில்லை. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். காதல் பொழுதில் வேலை கூடாது, ஆசை நெஞ்சம் ஏங்க கூடாது, அன்பின் எல்லை தாண்டக் கூடாது, கோவை கனியுதழ் மூடக்கூடாது, கொத்தும் கிளியை திட்டக்கூடாது. அந்த என்னை கனவில் கூட மறக்க கூடாது, உறங்கும் போதும் உயிரே உன்னை பிரியக்கூடாது. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். மாலை தென்றல் வீசக்கூடாது, மாநில செய்திகள் கேட்கக்கூடாது, சூரியன் வேர்க்கை பார்க்கக்கூடாது, சூரியகாந்தியும் பார்க்கக்கூடாது, ஆலை செங்கொலி ஊதக்கூடாது, 5 மணி பூ பூக்கக்கூடாது, மாலை என்று சொல்லை யாரும் நினைக்கக்கூடாது, இரவு என்ற சொல்லே தமிழில் இருக்கக்கூடாது. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். என் வாசலில் கோலத்தை வரைந்தது யார், என் வளையொலி கொலுசுகள் திருடியதா,
அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று கெஞ்சியவன் கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சியவன் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிசான் அவர்களுடைய அன்பு துணவி அமுதாவின் இனிமையான பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் விம்பிள்டன் பகுதியிலிருந்து நிரா சுரேஷ் குடும்பத்தினர். முத்தாரமான சிரித்த உன் வதனம், செல்லக்கடிகளா உன் பேச்சு, பஞ்சமில்லா உன் அன்பான உள்ளம் நம்மில் உண்டானது. அன்பான நட்பு சிறிய மனது தேவினி பார்போற்றும் தேவியாக சீரும் சுரப்புடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதில் நாமும் பெருமிதம் கொள்கிறோம் என்று சொல்லி விம்பிள்டன் பகுதியிலிருந்து நிரா சுரேஷ் குடும்பத்தினர் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சந்தேகம் நீ வந்ததால காதலா மௌனமே பாடலா ஆனதே காதலா இந்த சந்தோஷம் நீ தந்ததால வெண்ணிலா என்னோடுதான் நான் கண்ணோடுதான் துயிலில்லையே கண்களா மின்னலா தூங்கலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததல்ல காதலா ரோஜா புதேகத்தில் தாழம்பு வாசங்கள் நான் இங்கு கண்டேனடி செவ்வாய் நேரத்தில் சூடான தேருக்கு நான் எங்கு நின்றேனடி தொட்டாலும் தாழாமல் விட்டாலும் போகாமல் தள்ளாடும் நெஞ்சம் இனி முத்தங்கள் எல்லாம் முத்துக்கள் என்றாக நான் தோற்பேன் முத்துமணி உன்னை தாயாக்கி தாளாட்டுவேன் கண்மணி மௌனமே பாடலா ஆனதே காதலா இந்த சந்தோஷம் நீ தந்ததால வெள்ளிலா கண்களா மின்னலா தூங்கலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததல்ல காதலா இது காதல் ஆரம்பம் இது காதல் ஆனந்த வெள்ளத்தில் நான் மூழ்கும் நேரத்தில் மூச்சுக்கும் திண்டாடினேன் வீழ்கின்ற வேகத்தில் தீப்பற்றிக் கொள்கின்ற விண்மீனை போலாகினேன் காமன் தன் தேசத்தில் என்னென்ன இன்பங்கள் எல்லாமும் நான் வாங்கினேன் எல்லாமும் தந்தாலும் இல்லா
நெஞ்சம் போல் நாள்தோறும் நான் ஏங்கினேன். இது எப்போதும் தீராத தாகம் காதலா. கண்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததல்ல. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிசான் அவர்களுடைய துணவியின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் நியூ மாடர்ன் பகுதியிலிருந்து சசிகலா. விருந்தோம்பல் அவள் கலையாம் எந்நேரமும் தன் அன்பு கணவர் ரவிஷானுக்கு பக்கபலமாக நின்றுதவும் அன்பு துணவியே, மலர்ந்த முத்தோடு அனைவரையும் தன் மனை அழைக்கும் இல்லத்தரசியே, எனது அருமை அன்பு தோழி அமுதாவுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நியூ மாடர்ன் பகுதியிலிருந்து சசிகலா சொல்லியிருக்கிறார். வானில் இருந்து வானவில் ஒன்று மண்ணில் இறங்கி வந்ததுவோ, மங்கை அவளது மந்திர கண்கள் சந்திர சூரியனானதுவோ, கண்டேன் அழகிய கொலுசு கொலுசு திருகாணியானது மனசு மனசு, இந்நாள் அனுபவம் புதுசு புதுசு, அவள் பாத கொலுசொலி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை, அது தொலைந்து நான் தேடவில்லை. சிட்டுக்குருவின் சிறகு வாங்கி அட பறக்கணும் போல இருக்கு, வெட்டு கிளியின் கால்கள் வாங்கி அட குதிக்கணும் போல இருக்கு. கோடி ஜன்மம் வாழ்ந்தேன் இந்நாளே, இது உண்மைதானே, இதயத்தை காணவில்லை, அது தொலைந்தும் நான் தேடவில்லை. நிலவை மிக அருகில் பார்த்தேன், பரவச கடலில் நான் படகாயானே. தேவதை கண்ணில் இரு தூண்டிலை பார்த்தேன், மாட்டிய மீனாய் நானே நானே. பல்லவ மொழிகள் கூடி செதுக்கிய சிலைதானா, பிரம்மனும் சிலையை பார்த்து ஜீவனை கொடுத்தானா, தீண்டாமல் திருடச் சொன்னானா என்னை என்று இதயத்தை காணவில்லை, அது தொலைந்தும் நான் தேடவில்லை.
காணவில்லை, அது தொலைந்தும் நான் தேடவில்லை. சிட்டுக்குருவியின் சிறகு வாங்கி அட பறக்கணும் போல இருக்கு, வெட்டு கிளியின் கால்கள் வாங்கி அட குதிக்கணும் போல இருக்கு. கோடி ஜன்மம் வாழ்ந்தேன் நின்னாலே இது உண்மைதானே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய அன்பின் துணவியார் அமுதாவின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் பிரான்சிலிருந்து பாபு சுரேஷ் குடும்பத்தினர். அமுதா, ஒவ்வொரு ஆண்டும் புது புது சொந்தங்கள், புது புது கனவுகளுடன் உன்னை விரும்புவோர் எல்லாம் உன்னை சுற்றி நின்று வாழ்த்தும் இந்த இனிய நன்னாளில் இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் சொல்லி உன்னை நாங்கள் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அமுதா, இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் பிரான்சிலிருந்து பாபு சுரேஷ் குடும்பத்தினர். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணமோ, இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. சந்திரர்கள் சூரியர்கள் போனதென்ன மாயமோ, இதமாக சுகம் காண துணை நீயும் இங்கு வேண்டுமே, சுகமான புதுராகம் இனி கேட்கத்தான். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா. இட்டடி நோகும் அம்மா பூவை அள்ளி தூவுங்கள், மொட்டு உடல் வாடும் அம்மா பட்டு மெத்தை போடுங்கள். சங்கத்தமிழ் தாளைவன் பிள்ளை தமிழ் பேசுங்கள், சந்தனத்தை தான் துரைத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள். ஊஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலிலி கூறுங்கள், நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள். பள்ளியறை நேர மீது தள்ளி நின்று பாடுங்கள், சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள். சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணம், இதமாக
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய அன்பின் துணவி அமுதாவின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் சுபாஜினி சிவகுமார் சுவிஸிலிருந்து. வாழ்க்கை என்ற கடலில் மகிழ்ச்சி என்ற படகில் வாழ்நாளெல்லாம் பவனி வந்து வளம் பெற பெற்று இன்று முதல் வாழ்வில் ஒளிமிளரட்டும் என்றும் சொல்லி உன் வாழ்க்கை பயணத்தில் பிறந்த நாள் என்னும் புதிய பூத்திருக்கும் உன் அன்பு கணவர் ரவிஷானுடனும் நீர் பெற்றெடுத்த முத்துக்கள் தனுஷ் மற்றும் துவாஷிகாவுடனும் என்றுமே புன்னகையுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி சுவிஸிலிருந்து சுபாஜினி சொல்லி இருக்கிறார். உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி, கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி, தாலாட்டை கேட்காத ஒரு ஜீவன் நானம்மா, தாயாகி நான் பாட சேயாகி கேளம்மா, தாழம் பூவே என் தோள் சாயம்மா. என்னை தந்து உன்னை பெறுவேன் காதல் இதுதானே, கண்ணை தந்து கனவை பெறுவேன் காதல் இதுதானே. உந்தன் பேரை எந்தன் பேனாய் எழுதும் போது அழுத்தாமல் அன்பே நான் எழுதுவேன். உயிரே உந்தன் கண்கள் காணும் கனவில் கூட நான் வந்து தாலாட்டு பாடுவேன். என் நிழலை யாருந்தான் மிதித்து போக விட மாட்டாய். என்னைக்கில்லை எனக்கேதான் சம்மதங்கள் தரமாட்டாய். குத்தி நீ குத்தாதடி என் கண்மணி, அந்த வலி கூட என்னை தாக்குமே. உன்னை கொடு என்னை தருவேன் காதல் இதுதானே, கண்ணீர் கொடு புன்னகை தருவேன் காதல் இதுதானே. வெயில் காலம் வந்தால் கண்ணின் இமைகள் ரெண்டை உனக்காக குடையாக மாற்றுவேன். காத்தி கூசும் வந்து உந்தன் கண்ணில் பட்ட பூங்காற்றை நான் கூண்டில் ஏற்றுவேன். எந்தன் வீட்டுத் தோட்டத்தில் நடந்ததந்த பூகம்பம், பூகம்பத்தின் பின்னாலும் பூமி மெல்ல பூ பூக்கும். கரை ரெண்டுமே காணாதவோ நீரோடை நான். அணைக்கும் அணைக்கட்டு நானாகிறேன். உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி, கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. ஆணொருவன் தாயான அதிசயத்தை பார்த்தேனே, காதலியை தாலாட்டும் காதலனை கண்டேனே, எந்தன் ஆயுள் ரேகை உன் கையிலே. உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. என்னை தந்து உன்னை பெறுவேன் காதல் இதுதானே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களின் அன்பு துணவியார் அமுதாவின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி.
தொடர்ந்து வரும் வாழ்த்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் இந்திரா மலேசியாவிலிருந்து. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அமுதா ரவிஷான் அவர்களுக்கு அன்பான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்புக்கு ஒரு இலக்கணம், அறிவுக்கு ஒரு பொக்கிஷம், குடும்பத்துக்கு ஒரு குத்துவிளக்கு, SRS வானொலியின் தொழில்நுட்ப சேவைக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, SRS வானொலியின் அனைத்து உள்ளங்களையும் பாகுபாடின்றி அன்பாக பழகும் அன்பு சகோதரிக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணம் இந்திரா மலேசியாவிலிருந்து சொல்லி இருக்கிறார். காதலி கண் பாரடி, அடிவான்மதி என் பார்வதி. காதலி கண் பாரடி, தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. அடி பார்வதி என் பார்வதி. பாரு பாரு என்றேன் பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்காதா. அடிவான்மதி என் பார்வதி. அது கண்ணன் நான் என்றது. கூந்தல் அல்ல தொங்கும் தோட்டம், தோளில் சாய்ந்த ஊஞ்சல் ஆட்டும். ஒரு வான்மதி உன் பார்வதி, காதலி நீ காதலி. தேவன் எந்த தேவதாசை காண ஏங்கினேன். என் தேவதாஸ் என் தேவதாஸ். பாரு பாரு என்னும் பாடல் கேட்டேனே, பாரு நானும் உன்னை பார்த்தேனே. ஒரு வான்மதி உன் பார்வதி. ஒரு போர்வை நீயாக வந்தாய். கண்கள் நாளும் பேசும் நேரம், நானும் நீயும் ஊமையானோம். மை விழியாசை கை வளையோசை என்னென்று நான் சொல்லவா. அடிவான்மதி என் பார்வதி, காதலி கண் பாரடி. தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. என் தேவதாஸ் என் தேவதாஸ். பாரு பாரு என்னும் பாடல் கேட்டேனே, பாரு நானும் உன்னை பார்த்தேனே. அடிவான்மதி என் பார்வதி. தேவதாஸ் என் தேவதாஸ்.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களின் அன்பு மனைவி அமுதாவின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் கனடாவிலிருந்து ஆனந்ததாசன். காகிதம் தேடினேன் கண்மூடி கனா கண்டேன் கனவினிலே கவிதையான பெண்ணினது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் சொல்லி, வார்த்தைகளால் வாழ்த்திட தெரியவில்லை வெள்ளையுள்ளமே உதிரும் புன்னகை உனக்கே உரித்தானது முயற்சியை நீ விடாமுயற்சி செய் பலன் தரும் உனக்கு பரிசளிக்க என்கிட்ட ஒன்றுமில்லை அன்பும் பாசமும் மட்டுமிருக்கு அள்ளித்தாரேன் எடுத்துக்கோ அருமை மகளே அமுதா என்று சொல்லி கனடாவிலிருந்து ஆனந்ததாசன் சொல்லி இருக்கின்றார். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா வா. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா வா. அதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா வா. அதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை. நீர் வேண்டும் பூமியில் பாயும் நதியே நீங்காமல் தோள்களில் சாயும் ரதியே. மலைய மலைய தெரிய தெரிய அதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா வா. கோபாலன் சாய்வதோ கோதை மடியில் பூவானம் பாய்வதோ பூவை மனதில் பூங்காற்றும் சூடேற்றும் பூங்காற்றும் சூடேற்றும் ஏகாந்தம் தான். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா வா. அதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷப்பாட்டே வா வா.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிசான் அவர்களின் அன்பு துணவி அமுதாவின் பிறந்த தின வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் வாழ்த்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் கனடாவில் இருந்து கிரு சிவா, குழந்தை வரம் என்பது இறைவன் அருளால் நமக்கு கிடைப்பது. இன்றும் கல்யாணமாகி குழந்தைக்காக பலர் ஏங்கி வருகின்றனர். அத்தகைய மழலை செல்வங்களை என்றுமே நமக்கு விசேஷம் தானே. அதிலும் பெண் பிள்ளைகள் என்றாலே சொல்லவே வேண்டாம். குறிப்பாக மகள் பிறந்தாலே மங்களம் கூடுகிறது இல்லத்தில். அவளின் கொஞ்சம் மழலை குரல்களில் மூழ்காதவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லி நாடகத்தில் மகளாக அவதாரம் எடுத்தாலும் என் கருவில் உதித்த மகளாகவே நான் கருதுகிறேன் என்றும் சொல்லி, பூக்களின் எதிரி அழகே, நிலாவுக்கு சொந்தக்காரி, நிறத்திலே குறும்புக்கார மகள், குணத்திலே வாய் ஜாலக்கில்லாடி, பேச்சிலே பாசமிகு தேவதை, எங்கள் இதயத்திலே என்றும் புன்னகையாக நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் அன்பு அமுதா மகள், இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி கிரு சிவா சொல்லி இருக்கின்றார்கள் கனடாவிலிருந்து. சின்ன மகாராணியே மகளாக வந்தாய், சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய். கை வீசும் ஜன்னல் நீலா நீ வந்த வேளை, வாழ்க்கை பாதை எங்கும் வரவேற்பு மாலை. எங்கள் வீட்டு கடிகாரத்தில் எல்லா நேரமும் இன்பம், இனி உந்தன் பின்னால் உந்தன் நண்பன் எங்கள் உலகம் சுற்றும். சின்ன மகாராணியே மகளாக வந்தாய், சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய். வாழ்க்கையிலே இலக்கணம் உள்ளதம்மா, விட்டு தரும் குணம் இருந்தால் இலக்கியமாகும் அம்மா. அனைவருக்கும் இதயத்திலே ஆசைகள் இருக்கும் அம்மா, ஆசைகள் தான் வாழ்க்கை என்றால் அவசைகள் பிறக்கும் அம்மா. அடிவானத்தை அளந்திட சென்றால் அது முடிகிற காரியம்மா, அடி வார்த்தையை கொட்டிய பின்னால் அதை அள்ளிட கூடிடுமா. ரோஜா பூவும் நீயும் ஒன்றே, இதழ்கள் இங்கே இதயம் எங்கே. சின்ன மகாராணியே மகளாக வந்தாய், சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய். கேட்டாளே விண்மீன் வேண்டும் என்று, விண்மீன்கள் நான் தருவேன், விடியலை தருவாளா. ஊஞ்சலுக்கு கேட்டாளே வானவில் வேண்டும் என்று, வானவிலை நான் தருவேன், வசந்தத்தை தருவாளா. உன் ஆசைகளை ஒரு நாளும் நான் மறுக்கவும் இல்லையடி, உன் தாயை நான் ஒரு நாளும் இங்கு வெறுக்கவும் இல்லையடி. எந்த தாயே என் முகம் பாரு, உந்தன் தாய்க்கும் நல்வழி கூறு. சின்ன மகாராணியே
மகளாக வந்தாய் சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய் கைவீசும் ஜன்னல் நீலா நீ வந்த வேளை வாழ்க்கை பாதை எங்கும் வரவேற்பு மாலை எங்கள் வீட்டு கடிகாரத்தில் எல்லா நேரமும் இன்பம் இனி உந்தன் பின்னால் உந்தன் அன்பால் எங்கள் உலகம் சுற்றும் சின்ன மகாராணியே மகளாக வந்தாய் சிரிப்பால் எந்தன் நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிசான் அவர்களின் அன்பு மனைவி அமுதாவின் பிறந்த தின வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. இறுதி வாழ்த்துக்கு வந்துவிட்டோம். இறுதி வாழ்த்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் போல்தம் ஸ்டோ பகுதியிலிருந்து வித்யா. வித்யா என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். பூமிக்கு தவறி வந்த தேவதையா வானவில்லின் நிழலா மயிலிறகின் நகலா அன்பின் பிறையா அழகின் அறிவியலா காணங்களின் பிறப்பிடமா ஓவியத்தின் அடங்கா ஓவியமா பூக்களின் இளவரசியா கவிதையின் மறையா பட்டாம் பூச்சியின் வரைகலையா விஞ்ஞானம் உயர்ந்த படைப்பா உலகம் அறியா அதிசயமா சித்திரம் மயங்கிய சிற்பமா இத்தனைக்கும் சொந்தக்காரி அமுதா அக்கா நீங்களே இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி போல்தம் ஸ்டோ பகுதியிலிருந்து வித்யா சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா எந்த சுவாசத்தில் நீ கலந்தாய் இனி நீ இன்றி நான் அழகா ஏதோ ஒரு மாற்றம் என்னில் ஏனோ ஏற்றம் இதயம் தன்னில் நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அர்த்தம் எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா நேர்கள் இதுவரையும் கேட்டது திருமதி அமுதா ரவிசானின் பிறந்த நாள் வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. வண்ண வண்ண பூவெல்லாம் வாசம் வீசி பூ பூக்கும் உன்னை போல ஒன்றுக்கும் ஒலிக்கும் பாடலோடு நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நானும் கூறிக்கொண்டு அமுதாவுக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் நண்பன் எஸ்டி பானு. வணக்கம் நேர்களே, வாழ்க வளமோடு. அழகே நீ வாய் பேச கீதம் என்பேனே சங்கீதம் என்பேனே பேசாத மௌனத்தை கவிதை என்பேனே புது கவிதை என்பேனே கடல் ஓரம் நீயும் வந்தால் புயல் வந்ததென்று அர்த்தம் நீ என்னை நீங்கி சென்றால் உயிர் நின்றதென்று அர்த்தம் எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா
எந்தன் கண்கள் ஓரத்தில் தீட்டி வைத்த மை தந்தால் 5 அல்ல 500 காப்பியங்கள் உண்டாகும். உந்தன் கூந்தல் ஈரத்தை தொட்டு போன காற்றைத்தான் கொஞ்ச நேரம் சுவாசித்தால் எந்தன் வாழ்வின் மரமாகும். அன்பே உன் இதழைத்தான் சிறைகள் என்பேனே, தனிச்சிறைகள் என்பேனே. மெலிதான இடையைத்தான் பிறைகள் என்பேனே, தேய்பிறைகள் என்பேனே. அடி அன்ன பறவை ஒன்று அன்று வாழ்ந்ததாக கேட்டேன். நான் கேட்ட அந்த ஒன்றை இன்று கண்களாலே பார்த்தேன். எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா. எந்த சுவாசத்தில் நீ கலந்தாய் இனி நீ இன்றி நான் அழகா. ஏதோ ஒரு மாற்றம் என்னில் ஏனோ எடையேற்றம் இதயம் தன்னில். நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அர்த்தம்.